லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம், தக்காளி ரசம், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடுபடுத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா கருகி போயிடும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போது அதே பேனே வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரி 30 செகண்டுக்கு வறுத்தா போதும். இதுக்கு 5லேருந்து 6 பூண்டு பல் தேவைப்படும். இப்போது இது எல்லாமே நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த தக்காளி ரசம் செய்யறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மிக்சர் ஜாரில் அரைச்சா அது ஒரு டேஸ்ட் வரும், கையிலேயே இந்த மாதிரி பிசைஞ்சா அது ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த தண்டு பகுதி மட்டும் எடுத்துடுங்க. இதுக்கு நான் 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். பேன் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தூள் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு டேஸ்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இடித்து வச்சிருக்கிற பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கையில் பிசையும் போது ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கையில் பிசையறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது ஆறுனதுக்கு அப்புறமா கையிலேயே நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த தக்காளி ரசம் கையில் பிசைஞ்சு பண்ணுறது தான் ஃப்ளேவர், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச பெப்பரும் சீரகமும் சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சூடா டேஸ்டா தக்காளி ரசம் ரெடி. வெறும் 10 நிமிஷத்தில் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வச்சிருக்கிற இந்த பாக்ஸில் 200 கிராம் இருக்குங்க. நான் ஏற்கனவே 80 கிராம் எடுத்துட்டேன். இதில் நான் வேற ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். நீங்கள் அது என்ன ரெசிபின்னு கெஸ் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடுறேன். சரி, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வெதன்னு ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு பார்த்தா வெதன்னு இருக்கணும். தண்ணி ரொம்ப சூடாயிடக்கூடாதுங்க. தண்ணி வெதன்னு தான் இருக்கணும். இப்படி வெதன்னு இருக்கும் போது இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் இதில் போட்டுடுங்க. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இதுலேயே நம்ம அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்படி நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா இந்த மஷ்ரூம்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகி ரொம்ப சாகி ஆகிடும். உள்ளெல்லாம் தண்ணி போயிடும். அப்புறம் நீங்கள் பிழிஞ்சு தான் எடுக்கணும். அப்போ இந்த மஷ்ரூமோட ஷேப்பே போயிடும். அதனால் தண்ணி வெதன்னு இருக்கணும். இல்லை, வாஷ் பண்ணி எடுத்தோடனே டிஷ்யூ பேப்பரில் இப்படி தொடச்சி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் துடைக்காதீங்க, அப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பரே அதில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய்,
ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். மஷ்ரூம் வேகும் போது அதுவே தண்ணி விடும், அதனால நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஒரே ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க. கட் பண்ணும்போது இப்படி ஈஸியாக கட் ஆகணும், அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கண்டிப்பாக சீக்கிரமாக வெந்துடும். கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். தக்காளி ரசம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இது சூடாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். சமயத்தில் வீட்டில் என்ன சமைக்கிறதுனே தெரியாமல் இருக்கும், அந்த டைமில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.